Chai with Chitra. எழுதி கொடுத்துருவோம், அதை சரியாக வந்துடும், அதை வந்துடும், நம்ம வந்துடும். இந்த ஃபோட்டோ ஃப்ளெட்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிக்குவோம். போய் இறங்கிடுவோம் சார். இறங்கிட்டோடனே அப்போ தான் இவங்க வராங்க, அவங்க வராங்க. அப்புறம் நான் அங்கேருந்து போகும்போது நாங்கள் வர வண்டியில் அப்போல்லாம் இந்த ஜூனியர்ஸ்லாம் ஒரு வண்டியில் வருவாங்க. ஜூனியர்ஸ்னால் ஆர்டிஸ்ட், நடுத்தர ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களாம் ஒரு வண்டியில் ஏற்றி விட்ருவானுங்க. நாங்களே ஏரியா முன்னாடி உட்காந்துக்குவோம். இப்படி போனாலும் அங்கே போய் மொத்தமாக இறங்கும் போது தான் சரியாக இருக்கார், இவர் இருக்கார், கவுண்டமணி இருக்கார், அப்படி வந்து. அப்போது ஃபஸ்ட்டு மேட்டு பாலத்தை ஷூட் பண்ணும்போது விஜயகாந்த் முதல்ல இந்த சாங், அந்த காடி ஓட்டி ராசாத்தி ஒன்று, அதாவது பெரிய க்ரைன் ஒன்று. நம்ம என்ன கேட்குற மாதிரி தான் க்ரைன் வேணா, அந்த க்ரைன்லாம் இங்கேருந்து இழுத்து வருவானுங்க அங்கே லாரியில் ஏற்றி மேட்டு பாலத்துக்கு. அப்போ போய் போகும்போது இவங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் போல, ஐயோ மச்சான்னாரு. மச்சான் முதல்ல வெத்தவனே மச்சான்னாரு. மச்சான் அது வந்து மச்சான் தான் சொல்லக்கூடாது. அப்படியா? மச்சான் தான். யார் நான் அவர்கிட்ட இருந்து நான் லாஸ்ட் வர வரையும் மச்சான்ற வார்த்தைக்கு அப்புறம் அந்த வார்த்தை வச்சேன். பாண்டியனும் கேமராமேனும் ஆயாப்பா அந்த மச்சான் தான் கூப்பிடுவேன் எப்பவுமே. அன்னைக்கு முதல் நாள் என்ன கூப்பிடுறாருன்னு பார்த்தேன். அது எப்படி மதுரையில் சார் அந்த பேர் பாண்டியன் இருக்குல்ல, அது அவருக்கு என்ன பிடிச்சது. மதுரையில் மாமா மச்சான் மச்சான் ஆயிட்டான் அப்படிதான் கூப்பிடு. அவங்க ஆஃபீஸில் போனால் ஆயிட்டான்னு மச்சான். ரவுத்தர் வந்து மாப்பிள்ளை தான் கூப்பிடுவார். கேமராமேனும் பேரை சொல்லியோ. விஜயகாந்துக்கு மச்சான், ராவுத்தருக்கு மாப்பிள்ளை. மாப்பிள்ளை என்ன பண்ணுறது, அந்த ஆள் எங்கே போய் அந்த ஷூட்டிங் கூப்பிட்டு பாட்டேன், இதுக்கு அது எந்த படம் ஆரம்பிக்கணும் இப்படி சார் மாமா அப்படி பார்த்து. இது நிறைய பேர் பிடிக்கல, அது நிறைய பேருக்கு நிறைய பேரும் அப்படி தான் பழகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. அது அப்படி பழக்கம் சார். அப்படியே முதல் படம் பண்ணோம். அது வந்து என்னென்னா 2 பேர் ரொம்ப அட்டாச்சு. ஒரு நாள் இந்த படம் முடிச்சுட்டு அது படங்கள் நடந்துகிட்ருக்கு. திடீர்னு இதில் ஷூட்டிங் நடக்குது, கருக்கம்பாக்கம். அந்த வீடு, அந்த ஓட்டு வீடு பார்த்தீங்களா, அங்கே வேறு படம் ஷூட்டிங் நடக்குது. அப்போ ஏதோ நான் ஏதோ போகிறேன் பழக்கத்துக்கு, நான் ஏதோ லொக்கேஷன் பார்க்க அவங்க போனேன். அங்கே விஜய் இருக்காரு, போனோம் சார். போய் இறங்கினோடனே போய் பார்த்தேன். ஓய் உட்கார வச்சுட்டு, ஏப்பா நம்ம படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், நீ தான் பண்ணணும், எவ்வளோ சம்பளம்? சம்பளம் இப்பயே அங்கேயே வாங்க. நான் என்ன எனக்கு நான் வாங்க சம்பளம் எனக்கு சம்பளம் தானே சரியா 1 லட்ச ரூபா போடுவேன் சம்பளம். சரி விடுங்க அப்படியே விட்டுட்டேன் சார். நான் இந்த படம் அந்த பூந்தோட்ட காவல்காரன் அதை பற்றி டிஸ்கஷன் வந்துட்டு போய் எனக்கு பண்ணிட்டு அன்றைக்கி சொன்னார். நல்ல இது உட்லன்ஸில் போட்டு உட்லன்ஸ் செஞ்சிடலாம் சார். இவர் நம்ம பாய் லியாகத் அவர் எல்லாம் அவங்க அந்த குரூப், அந்த சுபையான்னு ஒருத்தர் தெரியுமா அந்த இறந்துட்டார். அவர் எல்லாம் அந்த போனோம் பழக்கம் தானே, எல்லா படம் பண்ணிக்கிட்டே இருக்கோமே. அப்புறம் சரி அந்த படம் அந்தலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அதாவது அவங்க படங்கள் எது பண்ணாலும் கூப்பிடுவாங்க, பண்ணிகிட்ருப்போம். அப்படி இப்போ வாழ்க்கையில் ஃபுல்லாக அவருடைய ட்ராவல் ஆச்சு. அந்த அளவுக்கு விஜயகாந்த் மனசில் எங்கே இடம் பிடிச்சிங்க நீங்கள்? சார் எல்லா படமே நல்லா பண்ணி கொடுத்தேன் சார். வேறு ஆட்கள் பண்ண விஜயகாந்த் படம் பாருங்கள், ஏன் படம் பாருங்கள். நான் எது பண்ணால் ரொம்ப அதாவது சார் காலையில் ஷூட்டிங் போனேன்னா என்ன நான் மறந்துடுவேன் சார். நான் என்ன பண்ணேன், சாப்பிட்றேன் நான் என்னென்னு உண்மை சார். இந்த கேப்டன் பிரபாகர்னு ஒரு படம் பண்ணோம். ஆமாம், அந்த படம் பண்ணேன்னா காலையில் சார் 4:30 மணிக்கு தண்ணி எடுத்து ஊற்றிடுவாங்க. 4 மணிக்கெலாம் தூங்கிட்டு இருந்தோம்னா தண்ணி எடுத்து யார் பார்த்தா இவர் எல்லோரும் எழுப்புவார் சார். அவர் விஜயகாந்த் காலைல வேலை வேலை இருக்குது. காலைல வந்து சார் எல்லாம் அப்போ வெயில் நேரத்தில் என்ன பண்ணுவானுங்க, அப்புறம் ஏசி ரூம்லாம் பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டேன். ஏசி ரூம்லாம் எல்லாம் ஒன்றா ஹால் இது வராண்டா மாதிரி இருக்கும் சார். எல்லாம் படுத்துருவானுங்க சத்திரம் மாதிரி. ஆமாம், ரூமில் எவனும் இருக்க மாட்டான். படத்துலலாம் தூங்கிட்டு பசங்க ஒருத்தவங்க லுங்கி வலிஞ்சிருக்கும், ஆனால் நைட்டில் தூங்கிட்டு போகாதுங்களா. அது ஒருத்தர் ஓட்டங்கள் இங்கே கரெக்டாக ஒரு 3:30 மணிக்கு சார் ஒரு உருவம் வரும். பேஸ்ட்டில் பேஸ்ட் எடுத்து புரிஞ்சு விட்டுவார் பின்னாடி. அவன் என்ன பண்ணுவான், நல்லா தூக்கம் பாப்பா இப்படி காமெடி ஓடிட்டு இருப்பேன் சார். எல்லாரும் ஒரே அழும்பு தான்.
நான் எங்கேயாவது நான் கொஞ்சம் தண்ணி வச்சு விட்ருவானுங்க. எதுக்கு அந்த ஆள் இன்னும் தூங்குறாங்க, இறங்கலையா அந்த ஆள் இன்னொன்று திருப்பி கூப்பிட்டு வந்து கரெக்டாக சார் 5:30 வண்டி கிளம்பிடும். அவர் தான் வண்டி ஓட்டுவார். ஜிப்சியில் நான் ஃப்ரண்ட் சீட்டில் நான் உட்காந்துக்குவோம், அவர் வண்டி ஓட்டுவார். இந்த வெங்கடேசன் இருப்பான், வெங்கடேசன் பின்னாடி உட்காந்து அந்த டிரைவர் பின்னாடி வரத்துக்கு பின்னாடி போயிடுவான். ஆக்சிடென்ட் 5 ஆக்சிடென்ட்டு அவனுக்கு பூரா பின்னாடி வருவார். எங்கள் அசிஸ்டன்ஸு வெங்கடேசன், நான் அவர் ஓட்டி வண்டி பயங்கர ஓட்டுவோம். அது இது நம்ம சாலக்குடி அங்கே தான் ஆனாப்பந்தன் ஒரு ஊர் சார். அது வந்து ஏறக்குறைய ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் ஊட்டு கேப்டன் பிரபார் ஷூட்டிங். அது வரைக்கும் ஓட்டிகிட்டு வருவார். ஓட்டு வந்து இறக்கி விட்டாருன்னா கரெக்டாக 6 அந்த போய் இறங்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று போயிட்டு இருக்கும். அவ்வளோதான் சார், போயிட்டே இருக்கும். சாப்பாடுகள்லாம் வந்து கையில் தான் அது வந்து இங்கே இருக்கார் பாருங்க, நம்ம செல்வமணி சாப்பிடவே மாட்டான் பாய். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஏதாவது கொடுத்தாலும் இந்த பழைய சோறு அதெல்லாம் சாப்பிட்டு நைட் 10 காலையில் ஸ்டார்ட் பண்ணானுங்கன்னா நைட்டு ஒரு 12 மணி, ஒரு 12 மணி 1 மணி பேக்கப் பண்ணுவாங்க. திருப்பி அந்த காட்டில் திருப்பி ஏதாவது தூரம் வந்து திருப்பி இங்கே ரூம் திருப்பி குடிச்சு போட்டு தூங்குறது ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நைட் டியூட்டி வைப்பாங்க. இந்த மாதிரி அவங்கள செல்வமணி என்ன பண்ணுவாருன்னா அங்கேயே தங்கிடுவார். அந்த செட்டு ஒன்று போட்டுருந்தாங்க, அங்கேயே படுத்துக்குவார். அந்த அங்கே அசிஸ்டன்ட்லாம் அந்த தண்ணியில் செட்டு வச்சுருந்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் வீடு மாதிரி ஒன்று போட்டுருந்தோம் அந்த இடத்துல. அங்கே அவங்க படுத்துக்குவோம். சில நாள் நாங்கள் அங்கேயே படுத்துக்குவோம், சாப்பாடு மட்டும் வந்துடும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த படம். பல இயக்குநர்களோட ஒப்பந்தம் பணியாற்றிய பிறகு செல்வமணியோட ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட் அவருடைய 2வது படம் எப்படி இருந்தது? என்ன வித்தியாசம் ஃபீல் பண்ணீங்க நீங்கள் செல்வமணியோட பணியாற்ற? எல்லாமே வித்தியாசமாக சார். நான் வந்து கமர்ஷியல் டைரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணேன். அவருடைய டேக்கிங்ஸ் எல்லாம் சொல்கிற பார்வை, அவர் நான் வந்து எல்லா எங்கள் டைரக்டர்கிட்ட வந்து நான் வந்து ஃபுல் ஃப்ரீடமில் இருந்தேன். அவர் என்ன சொல்லணும் சார், அவர்லாம் வந்து எங்கேயோ போயிருக்க வேண்டிய டேரக்டர், எப்படியோ இருந்திருக்க வேண்டியது, என்னன்னு தெரியல. அவர் அப்படி ஒரு டெக்னீஷியன் சார். அது நம்ம குறையே சொல்ல முடியாது. நம்மளை வந்து அவர் சொன்னார்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது சொன்னார்னா இது பண்ணணும் ஓகே சார், அப்படி தான் இருக்கும். திடீர்னு வந்து 100 இது லைட்டு வாங்க போகிறோம் சார். இது சைக்கிளில் மாட்டுவாங்க முன்னாடி, அந்த காலத்தில் கழுவாங்க, அந்த முன்னாடி மாட்டி போகும். அதனால 100 லைட் எடுத்து வந்தாங்க. அதுக்கு ஒரு பட்டையை கட்டி சார் இந்த மாதிரி இங்கேருந்து வரணும் சார். சரி ஓகே, லைன் நிறுத்தி அதுக்கு கரெக்டாக அவனுக்கு டைம் பண்ணி அவனுக்கு ஒரு கரெக்டாக பண்ணுவானுங்க. பார்த்துக்கிங்களா அந்த படத்தில்? அதெல்லாம் அவங்களுக்கு கிரியேஷன் தான். நம்ம எடுத்து தான் கொடுத்தோம் தவிர இதெல்லாம் வேணும் ஷெட்யூல் பண்ணது, பிளான் பண்ணது. அவங்களுக்கு என்ன வேணுன்றது சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம அந்த எல்லா விஷயமே. சில இடத்துல நான் அப்படி கிடையாது, நம்ம தான் கொஞ்சம் நாங்கள் மேலே கிட்ட போவோம். இவருக்கெல்லாம் அப்படி இல்லை. அவரும் என்ன அவங்களுக்கு என்ன வேணும் அவர்கிட்ட எப்படி கேட்டிங்கன்னா, அவர் இப்படி வேணும், இப்படி பண்ணி கொடுங்க, இந்த ட்ரெயின் இப்படி வரணும், இந்த மாதிரி சரி ஓகே சார். ஓகே இல்லைன்னா இடம் மட்டும் சார், எனக்கு லைட் மட்டும் நான் ஃபேவர் கொடுத்தேன். எனக்கு வந்து லைட் ஃபேவர் மட்டும் எனக்கு கொடுத்துக்கணும். எனக்கு என்ன லைட் நான் நினைக்கணும் அதான் எடுப்பேன். இங்கே திருப்பி நான் திரும்ப மாட்டேன். அங்கேயே எடுப்பேன், அப்படியே அங்கேயே க்ளோஸ் அப் எனக்கு எங்கே தெரிஞ்சு அங்கேயே திருப்பி வச்சு எடுத்துக்குவேன். இந்த இங்கே அதே மாதிரி ஸ்ரீதர் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அதே மாதிரி தான். ஸ்ரீதர் சார்கிட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணேன் சார். ட்ராஷ் என்ன படம்? தேவி பிலிம்ஸ் சார். சரி, தேவி பிலிம்ஸ் ஒரு படம். ஆமாம், அதை வந்து ஒரு 10 days ஒர்க் பண்ண. அவர் 10 days ஒரு 20 days ஒர்க் பண்ண. அவரும் அதே மாதிரி தான். இப்போ எந்த பேக்ரவுண்டுன்னு வச்சுக்கோ, எனக்கு இப்படி வேணும் ஷார்ட் சொல்லுவார். இப்போ ஒரு பிக் ஷார்ட் சொல்லிட்டாருன்னா, ஒரு லாங் ஷார்ட் சொல்லிட்டாருன்னா, நீங்கள் எந்த ஃபேர் வச்சுக்கோ எடுத்துட்டோமா. அப்போ சேஷன் சொல்லுவார், நீ எங்கே திருப்பி வச்சிருக்கு அது அப்படியே எடுக்கணும்னு வந்து எடுத்தவங்க சில டேரக்டர் அங்கே அவங்க போயிடுவாங்க வீஃப் ஃபண்ட் எடுத்துன்னு இந்த பக்கம் போகணும். அப்போ லைட் நம்ம இங்கே வரும். நாங்கள் என்ன பண்ணுவோம், இதை அப்படி திருப்பி ஃபேவரை திருப்பி எடுப்போம். அந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்க சார். நான் ஒர்க் பண்ண டேரக்டர்லாம் அந்த மாதிரி அதுதான் பேலன்ஸ் சில டேரக்டர் ஒர்க் பண்ண மாட்டேன்.
ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் கேமரா கோணங்களுக்கு வந்து பேர் போன ஒரு இயக்குனர். அவரோட பணியாற்றியது எப்படி இருந்தது? என்ன சார் இது, நம்ம அவர் அவர் சொல்கிறத வந்து ஒரு ஒரு சலிப்பே வராது சார். சொல்ல சொல்ல அதை செய்ய சொல்லுவோம். ம் கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன். ம் அந்த ஸ்டைலே நல்ல வச்சு வச்சு அந்த கை அப்படி அதை ரசிச்சுட்டு இருப்பேன் சார். அப்படி ஒரு ஸ்டைலான அப்புறம் அதான் ஒரு புதவிகள். அதுக்கு இன்னும் அது எப்படி பாலமேந்திர சார் இந்த ஃபோட்டோகிராஃபிக்குன்னு வந்த மாதிரி அவர் ஒரு இந்த டைரக்ஷனுக்கு உள்ள இது. இந்த ஷாட் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு விஜயகாந்த் எப்போ தனியாக உங்களை பாராட்டியிருக்காரா? சார் நாங்கள் கேமராமேன் ப்ரொடியூசராகவோ ஹீரோ இது வரைக்கும் நாங்கள் ஹீரோ அவர் நினச்சதில்ல, ப்ரொடியூசராகவும் நினச்சதில்ல விஜயகாந்த். ஆமாம். அவர் எனக்கு என்னோட ஒரு அவர் வந்து பெருமையாகவும் பேச மாட்டார். நம்ம வந்து ஒரு அவங்க அவர் அவங்க 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 குரூப்பில் ஒரு ஆள் நான். அருமை. அவ்வளோதான். எது சொன்னாலும் வேற கம்பெனியில் போகும்போது தான் சொல்லுவார், நிறையா மச்சான் நான் அடிச்சு போயிட்டு வந்துருப்பேன். சார் என்ன சார் உங்களை போய் இப்படி சொல்கிறார் சார். நான் நிறையா மச்சான் போய் அடிச்சு போட்டு நேரம் முடிஞ்சுட்டு போயிட்டு இருப்பேன் நான். அந்த மாதிரிலாம் நேர எதுக்கு சொல்லிக்கணும். இது அவங்ககிட்ட நான் வந்து சார் இது வரைக்கும் சம்பளம்னு கேட்டது கிடையாது, இவ்வளோ உழைக்கிறோம்னு நினச்சது கிடையாது. ஒரு தடவை சார் செத்து போயிட்டுருப்போம் நான் விஜயகாந்த், அந்த இன்னும் பைலட் இருக்கான் பாருங்கள், இந்த ஹெலிகாப்டர் பைலட். ஒரு நாள் என்ன பண்ணேன் சார், ஒரு படத்தில் வந்து இந்த மூன்று அது வேறு அவர் தண்ணி தொங்கிட்டு வந்தது. இது எப்படின்னாக்கா தாயகம்னு ஒரு படம். ஆமாம். இந்த தம்பி இவர் டேரக்ட் பண்ணார், இந்த ரமேஷ் செல்வன். அது படம் ஊட்டியில் ஷூட்டிங் நடக்குது. வெஸ்டர்ன் காஷ்மீர் இருக்குன்னா பின்னாடி அந்த வெஸ்டர்ன் காஷ்மீர்னு ஒரு லேக் இருக்கும். அந்த லேக்கில் ஒரு ஹெலிகாப்டர் இறக்கிட்டாங்க. ஒரு ஹெலிகாப்டர் ஹெலிபேட்டில் வச்சுட்டாங்க. முதல்ல அப்போ ஷூட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஹெலிகாப்டர் ஷாட் எல்லாம் எடுத்தாச்சு. செகண்ட் டைம் போகும்போது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாங்க. இதில் ஹெலிகாப்டரில் நானும் விஜயன் சார் அப்புறம் ஓட்டுறவன் அவ்வளோ. அந்த அப்புறம் அது கொஞ்சம் ஒயிட் ஷர்ட்டில் போடும்போது எக்ஸ்ட்ரா ஃபீல் வந்துடுன்னு போகிற சார் இங்கேருந்து ஹெலிபேட் எங்கே ஊட்டி ஹெலிபேட்லேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி சார் காரில் போகணுன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் சார் லொக்கேஷனுக்கு. ஹெலிகாப்டரில் போகலாம், அங்கே போய் முன்னாடி போயிருங்க எடுத்துகிட்டே போயிடலான்னு போனோம் சார். போனோம் சார், பாதி கூட போகல. ஒரே மழை மிஸ்ட்டு ஒன்றுமே தெரியல. இறங்குது வண்டி, ஐயோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அவன் இறக்க முடியல, அவனால் சுற்றுது அதே அப்படியே பண்ணுறான். ஆஹா என்னமோ பிரச்சனை தான். எனக்கு ரொம்ப நேரம் ஏறக்குறைய ஒரு 1/2 மணி நேரம் சுற்றுது. சுற்றிட்டு அவனால் முடியல. நேரம் வந்து இங்கே வந்துட்டான், எங்கள் ஹெலிபேடுக்கு வந்துட்டான், ஊட்டிக்கு வந்துட்டான். திருப்பி அங்கேருந்து காரில் போனோம். எங்கே அது லொக்கேஷன் அன்றைக்கி நேரம் எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க, ஒரு 50 ஒரு 500 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, 2 ஹெலிகாப்டரு, 5 கேமரா, வெயிட்டிங், ஹீரோ வரல. அது ரொம்ப ரிஸ்க் அந்த ஒரு டைம். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நம்ம இன்னொரு சொல்லணும். கேப்டன் ஷூட்டிங் அப்போ சார் நீங்கள் இதை சொன்னேன், நீங்கள் ஸ்கேட்டிங் பார்த்தீங்களா நல்லா இருக்கான்னு சொல்லுவாருன்றது ஒரு சின்ன இது வந்து தப்பாக இருந்தது. நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், நான் விஜயகாந்த் தாங்க இப்படி இருந்தேன். அந்த ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு சார். ஒரு நாளைக்கு 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட், 1500 ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்கள் கேரளாவிலேருந்து டெய்லி செட்டில் பண்ணோம். பண்ணிகிட்டு இருப்பேன், டெய்லி பண்ணுவோம் சார். பண்ணுவோம் டெய்லி ஒரு 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்லாமல் எடுக்க மாட்டானுங்க எங்கள் சாலக்குடியில். அதில் எடுத்துகிட்டே இருப்போது திடீர்னு வந்து இந்த மணி டிரான்சாக்ஷன் லேட்டாக கட் ஆகிடும், இங்கேருந்து பணம் வராது. திடீர்னு வருவான் அந்த பெஞ்ச பெருமாள் ஒருத்தன், அவர் ஆஃபீஸில் இருப்பாங்க. அது தப்பாக இல்லை, அந்யோன்யம் எல்லா செயினும் முதல்ல கழிட்டுவானுங்க. எந்த அசிஸ்டன்ட் டேரக்டருங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்த கேமரா அசிஸ்டன்ட்லாம் பந்தே வருவானுங்களே, கழிட்டு கொண்டு போய் இது பண்ணிவிட்டு சார் அதுக்கப்புறம் பந்தவங்க அவங்க செட்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நாங்கள் வந்து அந்த காசு அது பாகுபாடு இல்லாமல் ஒரு எல்லாரையும் நம்ம இல்லாட்டி அவங்க நம்மக்கிட்ட ஒரு தப்பாக நினைப்பாங்க. ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க, விஜயகாந்த் தெரியாது. இருந்தாலும் ஒரு அந்த அந்யோன்யம் இருக்கும். அந்த அந்த படம் நம்ம படம் அந்த நல்லா வரணும் அந்த மாதிரி பழம். அப்புறம் ஒரு 2-3 டேஸ் கூட எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு
அதே சார் நல்ல அதுக்காக அதே மாதிரி அந்த அந்த ஷூட்டிங் இன்னொரு விஷயம் தெரியுமா சார் எங்களுக்கு ஒருத்தர் வந்து மிமிக்ரி பண்ணிகிட்டே இருப்பான் அவன் பையன் பாட்டு போடுவான். அவர் விஜயகாந்த் சாருக்கு காது விடுவோம். யார் அந்த பையன் கூப்பிடுவார் பாட்டு பாடுனா பாடுவான், அதை பண்ணி கட்டுவான், அது பண்ணி கட்டுவான், அதை பண்ணுவான். பேசாமல் சார் அவன் பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம மனோபாலா சார் இருக்கார் பாருங்க, அவர் ஒரு படம் பண்ணுறாரு 3 எழுத்து மூச்சிருக்கும். இது ரெக்கார்ட் பண்ணி அவர் மனோபாலாட்ட காட்டினார். யார் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அவருக்கு சார் யாரையாவது புதுசாக பார்த்தாருன்னா அவருக்கு யாரையாவது கொண்டாந்து விடணும். அவனுக்கு என்ன கூட சார் ஒரு இங்கே பிறந்தார், நான் இங்கே பிறந்தோம், ஒரு அந்த அந்த அன்பு பாருங்கள் மச்சான் அந்த கூப்பிடு. ரெண்டாவது நீ இது இந்த ஒரு படம் போடுறாங்கன்னா முதல்ல மச்சானை கொடுங்கவா, மச்சானை போடுங்க அவர் சொல்லுவார். அதே ஒரு இது அதே மாதிரி சார் அந்த பையனை வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தார். யார் மனோபாலா சார். அதை அவர் பண்ண சாங்காரை போட்டார். அது ஒரு கேரளா சாங் மாதிரி ஒரு மென்ட்டில் வரும். இந்த ஆள் வந்து என் கூடியே இருப்பார். யார் இந்த பையன் பின்னாடி சொல்கிறார் யாருன்னு கூடியே இருப்பார் சார். திடீர்னு நாங்கள் இந்த ட்ரெயினில் இருப்பாருங்க அந்த சாலக்குடியில். அப்போ வந்து டெவலப் ஆகலை. அது ஒரு கல் மாதிரி இறங்குது, கல் பாதை. ஒரு நிறைய ஃபுல்லாக இறங்கணும் சார். ரொம்ப இருக்கும் ஒரு 1000 அடி எடுத்து கீழே போகணும். ஃபுல்லாக ஒரு வளைஞ்சு போகும். இந்த ட்ரெயின் சாமான்லாம் தூக்கிட்டு வருவார் கூட. அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்தவர். ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் தூக்கிட்டு வருவாங்க. நாங்களும் தூக்கிட்டு வருவாங்க. ஆளாலும் ஒன்று தூக்கிட்டு போவாங்க. இறங்கி போயிட்டு அங்கே போய் ஷூட் பண்ணிட்டு திருப்பி தூக்கிட்டு எல்லாம் ஏறுவாங்க சார். அந்த மாதிரி ஒருத்தர் சார் அவர் அந்த படத்தில் இருந்தார். அவரே அப்படி அப்பா சொல்லிருக்கிறார். அப்புறம் பந்தா பரமேஸ்வரன் ஒரு படம் பண்ணேன். இவர் டிபி கயேந்திரன் சார், பிரபு சார். அவர் இன்னொருத்தர் அந்த ஹீரோ தான் கலாவரன் மணி. அவர் பண்ணுறோம் பண்ணிட்டு சார் பண்ணிகிட்ருக்கோம். போய் முதல்ல உட்காந்தா முதல் நாள் காலையில் போனோம் சார். ஒரு 6 மணிக்கு போனவங்க 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு. சாப்பிட்டாச்சு. பிரேக் வரைக்கும் அவர் வரல. கலாவரன் மணி பேக்கப் பண்ணிட்டாங்க. மறுநாள் வந்துட்டார் சார். காலையில் கரெக்டாக 5 மணிக்கெலாம் வந்து கொண்டு வர லொக்கேஷனில் போனோடனே ஃபஸ்ட் ஸ்டார்ட் அவருக்கு எங்கள் முதல்ல முடிச்சிடலாம் சொல்லி ஃபஸ்ட் ஸ்டார்ட் வைக்கிறோம். வச்சுட்டு சார் வச்சுட்டு சார் கொஞ்சம் போட்டு அங்கேருந்து வந்தார் சார். சார் யாரும் தெரியல சார், நீங்கள் தான் சார் முதல் எடுத்தீங்கன்னாரு. எனக்கு புரியல என்ன இப்படி சொல்கிறேன். படம் 1 மணி நேரம் என்னென்ன படங்கள் அந்த கூட்டு படம் என்னென்னவோ பார்த்துருக்கேன் சார். மலையாள பற்றிய ஸ்டார் ஆகிட்டார். அப்போ கையை பிடிச்சிட்டு சார் நீங்கள் தான் சார் முதல் எடுத்தீங்கன்றார். எனக்கு புரியல வேறு யாராவது கவனம் பண்ணி சார். நான் தமிழில் ராஜராஜன் சார். இப்போ நீங்கள் தான் சார் அப்படின்னாரு. சார் தெரியல சார், நான் சாலக்குடி மணின்னாரு. அதான் சார் அந்த ஆள் நான் சொல்கிறேன். ரெக்கார்ட் பண்ணார் அவர் தான். அது எனக்கு தெரியாது. இவர் தான் கலாபவன் மணி. இன்னும் படங்கள் பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். மூஞ்சி மறந்து போதில்லை சார். நிறைய ஆட்களை பார்க்குறோம். அவர் பாருங்கள், அவருடைய யாராவது பார்க்காதன்னா அப்படி போயிடுவான். நமக்கு ஸ்டார் சார். அவரை எவ்வளோ பண்ணுவார் இருந்தாலும் நம்ம போய் அவங்ககிட்ட அப்படி நினைப்பாங்கள்ல. வந்து கையை கொடுத்துச்சா அப்படின்ற சார் நீங்கள் தான் முதல் நிறுத்திங்கன்றார். மணி அப்படி அப்போ வரும் சார் ஆட்டோமேட்டிக். ஏன்னா பழகி இருக்கல கூடியே அவர் அந்த ஷூட்டிங் பூரா கூட. அவர் தான் அந்த ஏஜென்ட் மாதிரி, இந்த ஜூன் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு ஆர்கனைசர் மாதிரி. அவர் பெரிய ஸ்டாராக இருக்கார். அவருக்கு தான் வெயிட் பண்ண சொல்கிறாரு. அதான் சார் மணி போ எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமே அப்படி கண்டினியூ வந்து. அப்போ அந்த படம் பூரா எங்களுக்கு ரொம்ப அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப மனசு கஷ்டம். அவர் அந்த அருமையான ஆர்டிஸ்ட். அதான் சொல்லணுமே சார், உண்மைதான். விஜயசந்தர் சாரோட நீங்கள் ஒரு படத்தில் பணியாற்றிருக்கீங்க. அப்போ விஜயெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அவங்க? இல்லை படமே பண்ணேன் சார் அவருக்கு. விஜய் சாருக்கு இது படம் செந்தூர பாண்டி. ஆமாம். அந்த படம் வந்து அசிஸ்டன்ட் தான் கேமராமேன். விஜயகாந்த் என்ன பண்ணுவார், என் ஒவ்வொரு அசிஸ்டனுக்கு ஒரு படம் கொடுப்பாரு. ஆடாடா. ஆமாம் சார். அதான் சார் அவர் இந்த படத்தில் விஜயோட பணியாற்றி போது அவர் இவ்வளோ பெரிய ஸ்டாராக வருவா நீங்கள் தோணிச்சா? கேட்டார் அப்போ சந்தோஷ் சார். சார் பையன் அப்படி சார் இருக்காருங்க சார், எப்படி சார் இருக்காரு சொல்லுவாங்க சார். மோகனோட பல படங்கள் நீங்கள் இணைஞ்சு பணியாற்றிருக்கீங்க சுந்தரன் டைரக்ஷனில். அதுக்கு முன்னாடி மோகன் அறிமுகமான படத்தில் நீங்கள் உதவியாளர் சார். மோகன் வந்து சார் எப்படி விஜயகாந்த் சாரும் பாதி. அப்படியா? மோகன் சார் அவருடைய இதே ப்ளே பாய் மாதிரி சார். அவர் வந்து ஒரு ஜாலியான ஆள். அவர் வந்து
அவர் சிலர் வந்து அவருக்கு பிடிக்காது, சில பேர் என்னமோ சொல்கிறாங்க அவரை பற்றி, அதெல்லாம் கிடையாது. இவ்வளோ ஜென்யூனான மனுஷன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.